Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 3.4 கொஸ்டின் பாருங்கள். In an inter-school athletic meet with total of 24 individual prizes securing a total of 56 points. அதாவது ஒரு அத்லெட்டிக் மீட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் மொத்தமாக வந்து 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸ் தராங்க. டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 56ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ப்ளேஸில் வரவங்களுக்கு 5 பாயிண்ட், செகண்ட் ப்ளேஸில் வரவங்களுக்கு 3 பாயிண்ட், தேர்ட் ப்ளேஸில் வரவங்களுக்கு 1 பாயிண்ட், அந்த மாதிரி பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேவிங் as many தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் அஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ். இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணுறவங்களோட கவுண்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனலாக நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் ஹவு மெனி அத்லெட் ஃபினிஷ்டு இன் ஈச் பிளேஸ். அதாவது ஃபஸ்ட் பிளேஸில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க, செகண்ட் பிளேஸில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க, தேர்ட் பிளேஸில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிறதுல given that total number of prizes equal to 24. next total number of points, total number of points வந்து 56. இப்போ கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதியாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லாம் ஈக்குவேஷன் வந்து அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸு ஒய் இஜெட்கான வேல்யூஸ் ஃபைன் பண்ணுவோம். இங்கே வந்து ஈக்குவேஷன் கொடுக்கல, வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணுறவங்க, செகண்டு தேர்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணுறவங்களாம் ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஒரு லெட் கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்பர் ஆஃப் ஃபஸ்ட்டு பிளேஸ் ஃபினிஷர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அடுத்து நம்பர் ஆஃப் செகண்ட் place finishers equal to y. அடுத்து number of third place finishers equal to z அப்படின்னு நம்மளாம் எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருந்தாங்களா, அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் இதை 3ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 24 தான் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து வந்து டோட்டலாக 56 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா, இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணால் அவங்களுக்கு 5 பாயிண்ட் தராங்களா, அப்போ இங்கே என்ன வந்துடும், 5 × x 5x ப்ளஸ் செகண்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணால் 3 பாயிண்ட்ஸ், அப்போ 3y ப்ளஸ் தேர்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணால் 1 பாயிண்ட், அப்போ 1z வரும். அதை நம்ம இஜெட்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 56. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 3க்கு அடுத்த லைனை கவனிங்க. ஹேவிங் as many தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் as ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ். அப்போ தேர்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணவங்கள நம்ம இஜெட்னு எடுத்திருக்கோம். இஜெட் ஈக்குவல் டு அந்த இஜெட் எப்படி இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த இஜெட் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் இஜெட்னு வந்துடும். அப்போ மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 0. இது வந்து எத்தனாவது ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சால்விங் 1 and 2 ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 24. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் இதையும் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே இஜெட் இருக்குது, இங்கேயும் இஜெட் இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம சப்ராக்ட் பண்ணாலே என்ன ஆயிரும், இஜெக்டை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 56. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணால் தான் எலிமினேஷன் மெத்தடில் கேன்சல் ஆகும். அப்போ கீழே இருக்க எல்லா இதுக்கும் சைன் சேஞ்ச் ஆகிரும். மைனஸ் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ இந்த மேலே வந்து ப்ளஸ் இஜெட் இருக்குது, இங்கே கீழே மைனஸ் இஜெட் இருக்குது. சைன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மைனஸ் இஜெட்னு வந்துடும். அப்போ இது வந்து என்ன ஆயிரும், டோட்டலாக கேன்சல் ஆயிரும்.
அப்போ ரிமைனிங் இருக்க பாருங்கள், இங்கே -5x இருக்குது, இங்கே மேலே ஒரு +x இருக்குது. அப்போ சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போட்டோம்னா -4x அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து இங்கே -2y ஈக்குவல் டு, இப்போ 56ல் 24 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 32 வந்துருமா? -32. ஏன்னா பெரிய நம்பரோட சைன் மைனஸ், அதனால் -32ன்னு போட்டுக்கிறோம். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த -4x -2y இதுலேருந்து மைனஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம். மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டா உள்ள 4x + 2y ஈக்குவல் டு -32ன்னு வரும். இப்போ இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 4x + 2y ஈக்குவல் டு 32. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். அப்போ சால்விங் 2 and 3 ரெண்டு ஈக்குவேஷனையும் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ 5x + 3y + z ஈக்குவல் டு 56. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் x + y - z ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே வந்து இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு இங்கே +z -z ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அதனால் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே 5 + 1 6x + 3 + y 4y ஈக்குவல் டு 56 அப்படியே வந்துடும். இப்போ இந்த 6x + 4y ஈக்குவல் டு 56 இது வந்து நம்மளுக்கு 5th ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்த வச்சு ஒரு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம், 3 வேரியபிள் இருக்க மாதிரி. இப்போ அதிலேருந்து சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 வேரியபிள் மட்டும் இருக்க மாதிரி ஒரு 2 ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறதுக்கு கவனிங்க, சால்விங் 4 and 5. இப்போ இந்த 4th ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குது? 2y இருக்குது. 5th ஈக்குவேஷனில் இங்கே 4y இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 4th ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் இந்த இடத்துல 4yன்னு கிடைக்கும். ஈஸியாக சப்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த y டேமை வந்து என்ன பண்ணிடலாம்? டோட்டலாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 4 2s are 8x + 4y ஈக்குவல் டு 32 × 2 வந்து என்ன வந்துடும்? 64ன்னு வந்துடும். இதுக்கடுத்து 5th ஈக்குவேஷன் வந்து அப்படியே வச்சுக்கலாம். 6x + 4y ஈக்குவல் டு 56. இதுக்கடுத்து இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா இங்கே சைன் சேஞ்ச் ஆயிரும். மைனஸ்னு வந்துடும். அப்போ இந்த +4y -4y கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் மேலே வந்து 8x இருக்குது, -6x. அப்போ என்ன வந்துடும்? 2x ஈக்குவல் டு, இங்கே 64ல் 56 போச்சுன்னா எவ்வளோ நம்மளுக்கு? 64ல் 56 போச்சுன்னா 8ன்னு கிடச்சிரும். அப்போ 2x ஈக்குவல் டு 8. அப்போ x ஈக்குவல் டு 8/2. அப்போ x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 1 2s are 2, 4 2s are 8. அப்போ x ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். இப்போ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் இன் 4th ஈக்குவேஷன் ஆர் 5th ஈக்குவேஷன் எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நான் 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 4x + 2y ஈக்குவல் டு 32. இதுதான் 4th ஈக்குவேஷன். இதில் 4 × 4 + 2y ஈக்குவல் டு 32. அப்போ 4 4s are 16 + 2y ஈக்குவல் டு 32. அப்போ 2y ஈக்குவல் டு 32 - 16. இந்த +16 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -16 வந்துடும். அப்போ 2y ஈக்குவல் டு 32ல் 16 போச்சுன்னா 16 வந்துடும். அப்போ ஒய்யோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். அப்போ ஒய்யை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு 16, இந்த 2 வந்து ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா //ல போயிடும். அப்போ 1 2s are 2, 8 2s are 16. அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? y ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ XYயோட வேல்யூன்றது என்னது? எக்ஸ் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் எத்தனை பேர் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 4 பேர். ஒய்யோட வேல்யூ செகண்ட் ப்ளேஸில் ஃபினிஷ் பண்ணவங்க 8 பேர். அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக
தேர்ட் பிளேஸில் எத்தனை பேர் ஃபினிஷ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூட் x = 4 and y = 8 in ஈக்குவேஷன் நம்பர் 3. நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த 3 ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் போடலாம். ஆனால் எதில் போட்டால் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டால் தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? x + y = z. அதாவது x + y = z. இதுதான் நம்ம கொஸ்டின்லேயே பார்த்தோம். தேர்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணவங்களோட கவுண்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஃபஸ்ட் 2 பிளேஸில் ஃபினிஷ் பண்ணவங்களோட கவுண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 8 = z. அப்போ 4 + 8 12ன்னு வந்துடும். அப்போ z = 12 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இஜட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து தேர்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணவங்களோட கவுண்ட். இதுக்கடுத்து ஆன்சரை வந்து தனியாக எடுத்து எழுதிடலாம். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் = 4. அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்துருப்போம். அடுத்து நம்பர் ஆஃப் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் = 8. இதான் வந்து ஒய்ன்னு எடுத்திருப்போம். அடுத்து நம்பர் ஆஃப் தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் இது வந்து இஜட்டோட வேல்யூ 12ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆன்சரை வந்து கடைசியாக தனியாக எடுத்து எழுதிடணும். ஓகே, அதாவது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து ஒரு அத்லெட்டிக் மீட் கண்டக்ட் பண்ணுறதாகவும் அதில் வந்து 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸு 56 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த பாயிண்ட்ஸை வந்து ஃபஸ்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணுறவங்களுக்கு 5 பாயிண்ட், செகண்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணால் 3 பாயிண்ட், தேர்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணால் 1 பாயிண்ட், அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து வேட் ப்ராப்ளம் மாதிரி இவங்க கொடுத்த இந்த கண்டிஷன்ஸை வச்சே நம்ம வந்து கீழே வந்து ஒரு 3 ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணோம். அந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க, செகண்ட் பிளேஸில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க, தேர்ட் பிளேஸில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.